என்னடா என்ன வேலையெல்லாம் முடிஞ்சா? இல்லைடா ஒன்றும் முடியலடா. அப்படியே இங்கே டீ குடிச்சு போகலான்னு வந்தேன். நீ வேறு ஃபோன் போட்டு கூப்பிட்டியா? ஆமாம், அப்படியே உடனே பாட்டு போகலான்னு வந்துட்டேன். ஓ சரி 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 சரி. முக்கியமான மேட்ரு, இந்த வாரம் படத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த வாரம் படத்துக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இல்லைடா, உனக்கே தெரியும்ல என்னோட குடும்ப சூழ்நிலையை பற்றி. இங்கே போயிட்டு வாங்கடா, நான் அடுத்த தடவை வேணா வரேன். இவன் ஒருத்தன் ஒரு நாள் வந்தால் ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. ஒழுங்கா வா, ஓவரா சீனை போடாத. சரி வா போகலாம். அப்பாடா மழை வர போதா சாமி. ஹலோ ஹலோ சார். சார் நீங்கள் ஏன் சார் இருக்கேன்? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தெரியும், போ போ போ. என்னடா டிக்கெட் எடுத்துட்டியா? டிக்கெட்டில் எடுத்தாச்சு மச்சான். எல்லாம் முடிஞ்சில்ல? ஓகே தானே? எல்லாம் முடிஞ்சு, மார்னிங் ஷோ தான். ரெடியாக இரு, கிளம்பிடுவோம். ஓகேடா. ஆமாம் சார், 2 ஃபைலும் முடிச்சிட்டேன் சார். ஈவினிங் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சார். சூரஜ் வரேன்ட்டான், அன்னைக்கு மஜ்ஜா பண்ணுறோம். அவனுக்கு இவன்டா டிக்கெட் வாங்கினது? டேய் உன்கிட்ட 3 டிக்கெட் தானே வாங்க சொன்னேன். அட போடா, நீ வேற. உலகத்தில் அவன் ஒருத்தன் மட்டும் தான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறானா? மற்றவங்க நான் ரோட்டில் படுத்துட்டா வேலை செய்கிறாங்க. சும்மா போவியா? எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்குடா டிக்கெட் வாங்க சொல்கிற நீ? அவனுக்குலாம் டிக்கெட் வாங்க சொல்லாத, வாங்கவும் முடியாது. அவனுக்கு நான் டிக்கெட்டே வாங்கலை. டேய் அவன் வரேன்னு சொல்லிட்டான்டா. இப்போ அவனுக்கு டிக்கெட் எடுக்கலன்னு சொன்னா அவன் என்னடா நினைப்பான்? ஓகே சார். என்னமோ நினச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன. சரி சரி, அவன் வரான், அமைதியா இரு, பேசாத. வாடா, எப்போ படத்துக்கு வரணும்னு சொல்லு, வந்துடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரேன். வந்துட்டு என்ன டைம் சொல்லி வை, அப்புறம் வந்து நான் கேட்டுக்கிறேன். டேய் மச்சான், உனக்கு டிக்கெட் இழுக்கலையாண்டா? ஏன்? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்லடா. அது இப்போ என்ன, எடுக்கலை அவ்வளோதான். அவனுக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல, அதை போய் பாரு. டேய் ஏன்டா, அவன் பாவன்டா. சரி மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் நெக்ஸ்ட் டைம் கூட வரேன், பார்த்துக்கலாம். டேய் டேய் இருடா. டேய் ஏன்டா அப்படி பண்ற லூசு மாதிரி? பாரு, அவன் கோச்சுட்டு போயிட்டான் பாரு. விர்ரா போட்டும். உன்னதான் 3 டிக்கெட் வாங்க சொன்னலடா, ஏன்டா இப்படி பண்ற? ஏய் விர்ரா, பெரியவன் மாதிரி போட்டும். மச்சான் 2 தான் எடுத்திருக்கேன், நீ நான் மட்டும் போகிறோம். என்ன சரியா? வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும். ஹலோ சார். யுவராஜ், சொல்லுங்கள் சார். வேலை முடிஞ்சுன்னா ஒட்டன்ஷன் பிரான்ச்சுக்கு வந்துடும். 2 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். வந்துடுறேன் சார். ஓகே வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். என்ன எடுக்கலை அவ்வளோதான். அவனுக்கு தான் நிறைய வேலை இருக்கணும், அதை போய் பாரு. ஏய் விர்ரா, பெரியவன் மாதிரி போட்டும். போ சீக்கிரம் போ, படத்தை போட்டுரு போறாங்க. ஏண்டா இப்படி அரைகுறையே சாப்பிட்டு போனா உடம்பு என்னத்துக்குடா ஆகுறது? நல்லா சாப்பிட்டு போயேண்டா. போதும்மா, எவ்வளோதாம்மா தோசையை சாப்பிட்றது? போதும்மா, போதும். இப்படியே வேலை வேலைன்னே போயிடுற, சாப்பிடாமலே போனா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தோசையை சொல்கிறத நிப்பாட்டுங்க.
இன்னும் 2 தோசை வைக்கிறேன், முதல் நல்லா சாப்பிட்டுட்டு போ. அம்மா தாயே வேணாம், சொன்னால் கேளுங்க, ஃபோன் வந்துடும், புரியுதா? இப்படியே வேலைன்னு பார்த்து உடம்பு போயிட போகுதுடா. முதல் உடம்ப பார்த்துக்க. இதான் வந்துடுச்சு, கொஞ்சம் நேரம் சாப்பிட வர்றாங்களா? ஹலோ, சார், வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஐ வில் தேர் இன் 2 minutes. கண்ணாடியை கொடு, நான் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன். என்னடா என்ன பண்ற? இருடா டிக்கெட்டை பார்க்குறேன். டேய் படம் போட்டுருவாங்கடா, டிக்கெட் எட்றா. டேய் எட்றா சீக்கிரம். டேய் டிக்கெட்டே காணாண்டா. டிக்கெட்டை காணாமா? டேய் இதில் தான்டா வச்சுருந்தேன். டேய் நல்லா பாரு. நல்லா தான்டா பார்க்குறேன். டேய் காணோண்டா. முன்னாடியே எடுத்து வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பிடலாம். நீ என்னன்னா டிக்கெட்டே காணான்ற. டேய் என்ன பண்ணுறது எனக்கே தெரிலடா. என்னடா சண்டே வந்து படத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா போச்சா அதுவும். டிக்கெட்டை நான் வேணுமா தொலைச்சேன்? படத்துக்கு போகணும் அவசரப்பட்ட நான் என்ன பண்ணுறது? உன் கண்ணு முன்னாடி தான் வச்சேன், காணா போச்சு. எங்கே தாண்டா வச்ச? என்னடா டேய், கரெக்டாக இதுக்குள்ளே தாண்டா வச்சுருந்தேன் டிக்கெட்டை. பாடுறா, செகண்ட் ஜிப்பில் தாண்டா வச்சுருந்தேன். எங்கனுக்குள்ளே மிஸ் ஆச்சுன்னே தெரியல டேய். என்னடா நீ, ஏன்டா நீ இவ்வளோ கோளாரா இருக்க? டேய் தெரிஞ்சிருச்சுடா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு தெரிஞ்சிருச்சுடா. என்ன தெரிஞ்சிச்சுடா? என்ன இளவுடா? படத்துக்கு போக பிடிக்காம அவன் தான்டா பண்ணியிருக்கணும். யாருடா? யார் என்ன பண்ணாங்க? இல்லைடா அவன் தான்டா ஏதாச்சும் பண்ணியிருப்பான். பாப்பா பேசிக்கலாம். என்ன யாருடா? நீ பாட்டு பைத்தியக்கார நாட்டை புலம்பிட்டே இருக்க. டேய் வாடா முத என்னன்னு போய் பார்த்துக்கலாம். உட்கார்றா முத. இன்னைக்கு படத்தை பார்த்த மாதிரி தான் இருப்பா. டேய் இவனை ஏன்டா கூப்பிட்ட? நீ வாடா. என்னடா இதுக்கு அவசரமாக கூப்பிட்டான்? டேய் ஏதாச்சும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வாடா என்னன்னு பேசிக்கலாம். நீ வேற ஏன்டா? வா. டேய் என்னடா பண்ண? என்னடா சொல்றா ஒன்ன தான்டா. டேய் இருடா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னடா பண்ண சொல்கிறேன்? ஏன் என்னாச்சு? சும்மா நடிக்காதடா. நான் போகக்கூடாது அதானே என்ன? போகக்கூடாதா? போகக்கூடாது என்னடா சொல்கிற? என்னடா உடையிட்டே இருக்கே புரியலடா. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? டேய் சம்பந்தமே இல்லாம இவனை ஏன்டா கூப்பிட்டு பேசிட்டே இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? என்கிட்டயாவது சொல்றா. டேய் இன்னுமா தெரியல? நம்ம 2 பேரும் படத்துக்கு போக கூடாது. இவன் தான் டிக்கெட்டை தீட்டி வச்சிருக்கான். டேய் சொல்றா, உண்மையே சொல்றா. நீ தானே எடுத்த? என்னடா முழிக்கிற? சொல்றா, நீ தானே வீட்டுக்கு வந்து திட்டி இருக்க? நீ தான்டா எடுத்திருப்ப, எனக்கு தெரியும்டா. அவன் எதுக்குடா எடுக்க போறான்? ஏய் நான் இல்லாத நேரத்தை பார்த்து இவன் தானே டிக்கெட்டை திருடி வச்சிருக்கான். எங்க வீட்டுக்கு வந்து நைஸா எங்க அப்பாட்ட பேசி டிக்கெட்டை திருடிட்ட. போறேன் சொல்றா முத என்னன்னு சொல்றா. லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. நான் சும்மா டிக்கெட் எடுக்கணும். நீ டேய் ஏன்டா? டேய் இவன் தான்டா எடுத்திருப்பான். இன்னுமா உனக்கு தெரியல? டிக்கெட் வாங்கல அதான்டா இவனுக்கு போறான். அவன் எடுத்து வச்சிட்டு என்ன நம்பாதடா இவனை. நல்லா நடிப்பான்டா. அந்த பாரு நடிக்கிறான் பாருடா. நான் எடுத்து என்னடா பண்ண போறேன்? டேய் நீ தானே எடுத்துருக்க, ஒழுங்கா சொல்லிடு. இத்தனை வருஷமா என் கூட பழகிட்டு ஒரே நிமிஷத்துல பேசிட்டேடா. போடா. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? மென்டல் மாதிரி பேசிட்டே இருக்க. டேய் நீங்கள் படத்துக்கு போகிறத நான் அதுக்குடா தடுக்கணும்? உனக்கு ஏதோ வாயில் வந்தது லூசு மாதிரி பேசிட்டே இருக்காதடா. யாரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா? நீ தான் திருடி இருக்க, எனக்கு தெரியும்டா. நல்லது கெட்டது சொல்லி தர அப்பா இருந்தடா. அப்பாவே என்னடா சொன்ன? அவ்வளோதானா பழக்கம்? சரி விடுறா. டேய் சுமாரா நீ மூஞ்சிலே முழிக்காது.
வந்ததெல்லாம் லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கேடா நீ. அவன் நடிக்கிறான், அதை இதையும் கண்டுக்க மாட்டேன் நீ. நீ எதுக்குடா அவங்க அப்பா பற்றி எல்லாம் பேசுகிற? அப்புறம் அவன் உண்மையை சொல்கிறானா? போ, ஏதாவது பண்ணி தொலை. டேய் குமாரா, என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அப்படியே அமைதியாக உட்காரலான்னு தான். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் உன் அப்பன்டா. நீ என்ன பண்ணுற, நீ எங்கே போகிற, யார் கூட பேசுகிற, எனக்கு எல்லாம் தெரியும். என்னாச்சு சொல்லு. உன்னை அவனுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? சின்ன வயசுலேருந்தே தெரியும்ப்பா. அதே மாதிரி அவனை உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? அதுவும் சின்ன வயசுலேருந்தே தெரியும்ப்பா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறியா? கேளுங்கப்பா. உண்மையிலே டிக்கெட்டை வந்தால் எடுத்திருப்பான்னு உனக்கு தோணுதா? இப்போ உனக்கு படத்துக்கு போகிறதுக்கு யார் உனக்கு காசு கொடுத்தா? இங்கே தான்ப்பா. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நீ இருக்கிற வீடு, உன்னுடைய வண்டி, பெட்ரோல், மொபைல் ரீசார்ஜ், இது எல்லாமே பண்ணுறதுக்கு உனக்கு அப்பன்னு ஒரு ஆள் இருக்கான்ல. ஒத்தால நான் எவ்வளோ தான்ப்பா சமாளிக்கிறது? எனக்கே சம்பளம் 15,000 தான் தராங்க. அதை வச்சுட்டு எவ்வளோ செலவை தான் நானும் பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. அப்படியே தலையெல்லாம் வலிக்குதுப்பா. வேறு எக்ஸ்ட்ரா வேலையும் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச வரை நான் பார்க்குறேன். இருந்தாலும் பத்த மாட்டேங்குதுப்பா, பத்த மாட்டேங்குது. அதான் அப்பப்போ உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போனால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதான்ப்பா நான் அப்பப்போ வரேன். இதே அவன் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தியா? இதெல்லாம் பண்ணணும்னா அவனே சம்பாரிச்சா மட்டும்தான் முடியும். அந்த கஷ்டம் உனக்கு இல்லை. அப்பேன்னு ஒருத்தன் இருக்கிறனால தான் உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லைடா, புரிஞ்சுக்க. அந்த வழி அப்பா இல்லாத மகங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நீ ஈஸியாக கோவப்பட்டு திட்டிட்டு வந்துட்ட. நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். நீ இல்லாத போது அவன் எத்தனையோ தடவை வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கு நீ அவன் மேலே சந்தேகப்பட்டுருவியா? உன் மேலே தான் தப்பு இருக்குது. நீ ஒழுங்காக எங்கே விட்டையோ அங்கே போய் தேடு, அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நீ எப்படியோ அதே மாதிரி அவனும் எனக்கு ஒரு மகன்தான்டா குமாரா. சரிங்கப்பா. ஏய் சொல்றா, நீ தான் டிக்கெட் எடுத்துருப்ப. நாங்கள் 2 பேரும் படத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு வீட்டில் வந்து திருடி இருக்க. ஏண்டா? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு என்னை விட்டு போனனால தான் குடும்பத்தோட சுமையெல்லாம் என் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான். அதனாலே என்னவோ என் நண்பர்கள் கூட சரியாக என்னால் பேச முடியல. இந்த காடு வேற வலிக்குது. டாக்டர் வேற இந்த மாசம் வேற வர சொல்லியிருக்காரு. மாத்திரை வேற 1500 ரூபாய்க்கு மேலே எழுதி கொடுத்துருக்காரு. அது வேற வாங்கணும். தப்பு பண்ணிட்டேனே. 2 டிக்கெட் எடுத்திருக்கேன், நீ நான் மட்டும் தான் போகிறோம். போடா மயிறு, வெறும் மயிறு மாதிரி பேசுன. இந்த டிக்கெட்டை அவன்கிட்ட அப்படியே காமிச்சனா வையே, செருப்பெடுத்து சாணியில் முக்கி உச்சந்தலையிலே அடிப்பான். உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற அறிவு இல்லையா உனக்கு?
உனக்கு யாரா அவன்? யாரு? எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம பையன்டா. அவனை போய் இப்படி பேசுகிற? சத்தியமாக சொல்கிறேன், அன்னைக்கு அவங்க அப்பாவை பற்றி நீ பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ அந்த வழியை கொஞ்ச நாச்சு அனுப்பிச்சிருக்கியா? அவனை மாதிரி ஒரு நாள் இருந்து பாடுறான், செத்து போயிடுவான். உன்னை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குடா குமாரா. இவன் காலில் கூட விழுகிறேன்டா, இல்லாட்டி அவன் காலில் கூட விழுகிறேன்டா. ஏதாச்சும் பண்ணி அவன்கிட்ட சொல்லி புரிய வைடா. டேய் வாடா போ. போடா போடா போக்கத்த பயல. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன வேற கோத்து விடுறியா? போயிரு அங்கிட்டு. டேய் ஏதாச்சும் பண்ணுறா ப்ளீஸ்ரா. டேய் பாப்போண்டா, வாடா போலாம்டா. நான் தான் அவளை சொல்கிறேன்ல, பேசாதடா பேசாதடான்னு. லூசு மாதிரி ஏதோ கற்பனை பண்ணுற. நீயா ஏதாச்சும் போய் பேசுகிற, அடிக்க வேற போகிற. என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிடா தோணுது உனக்கு? பாவண்டா அவன். நீ பேசுனதுக்கு அவன் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே போயிட்டான்டா. டேய் ப்ளீஸ்ரா, ஏதாச்சும் சொல்லி பேச வைடா. எனக்காக பண்ணுறா. உன்னைத்தான்டா. நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதை அப்படியே விட்டுரு, இல்லைன்னா நீயே போய் பேசுப்போ. என் தலையெழுத்து எப்போ பார்த்தாலும் இவன் கூடயே சுற்ற வேண்டியதாக இருக்குது. வாரம் ஆனால் போதும், அந்த ஏரியாவுக்கு போயிட வேண்டியது. டேய் இவன்டா. எவன்டா? வா போய் பார்ப்போம். ஏதாச்சும் அவள் ஏரியாண்ட ரைடு விட்டியா? டேய் ஆமாண்டா. ஆமாம், அவன் கேட்கத்தான் செய்வான். வா போலாம். என் ஆளு வேறு இவ ஏரியாவில் தான்டா இருக்கான். என்னது? ஆமாண்டா, இவ ஏரியாவில் தான்டா இருக்கான். சரி வா. வாங்கடா டேய் வாங்க. உங்களை தான் இங்கே வசவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். வாங்க. என்னடா என்ன நீ ரைடு உண்ணுன்னா ஓ ஏரியாண்ட மட்டும்தான் ரைடு உண்ணும். என்ன என் ஏரியா வேண்டாம். நீ ரைடு விட்ட அப்புறம் மூஞ்சி நான் பூரா விட்டுருவேன். என்ன புத்தா உனக்கு? டேய் எங்க வண்டியை விட்டா உனக்கு என்னடா ஆகுது? ஓ அப்படியா? நீ என் ஏரியா வேண்ட வண்டியை விடுவ, அப்புறம் என் வீட்டாண்ட இருக்க பொண்ணை உஷார் பண்ணுவ. அதே வண்டியில் அவரை தூக்கி உக்காந்து வச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவ. என்னடா நீ வர நேரம் பார்த்து கரெக்டாக கிந்த வச்சுக்கன்னு நினைக்கிறியா? அப்புறம் என்ன கழுதை கேட்டால் குட்டிச்சவர், அந்த ஆண்டை விட்டால் இந்த ஆண்டை தானே வர போகிற? எனக்கு தெரியாதான் உன் சித்தாந்தத்தை பற்றி. அவளை தூக்கின்னு போய் நீ எஸ்கேப் ஆயிடுவா. நான் என்ன கைச்சு போயிடுவேன் நினைக்கிறியா? இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீ ரைடு விட்ட உன் மூஞ்சில் பூரா மட்டும் இல்லை, தேளு பாம்பு பல்லி எல்லாமே ஓடும். டேய் என்ன பெரிய வேணாடா, அப்படிதான் நான் வண்டியை ஓட்டுவேன். யார் இவன்? லுங்கி குமார் இல்லை? இங்கே பாரு, நீ ஏரியாண்ட ரைடு விடு, நான் உனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என் பசங்க ஓ ஏரியாண்ட ரைடு விடட்டும், நீங்கள் ஒன்றும் சொல்லாத. ஆனால் நமக்குள்ள ஒரு பிரச்சனைனா மூணாவது மனுஷன் உள்ளே வரும்போது நம்ம 2 பேர் ஒத்துமையாக இருந்தால் தான், அப்படியே நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் அடுத்தவன் கை வைக்க மாட்டான். நம்மளுக்குள்ளே எப்படி சண்டை போட்டோம்னா அடுத்தவன் எப்படி கை வைக்காமல் இருப்பான்? புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீ பேசின பேச்சுக்கு இதே அப்போ உன்னை அப்பிருந்தானா வச்சுக்குவேன், காது கொய்னு கேட்டிருக்கோம். சரி தலைவா, ஓகே தலைவா, நீ என்ன வேணா பண்ணிக்க தலைவா. இனிமேல் இது நம்ம ஏரியா தலைவா. வரட்டா தலைவா? சூப்பர் தலைவா, வா தலைவா, போயிட்டு வா தலைவா. வாரேன் தலைவா, வா தலைவா. நாடி அவனே தான், உங்களுக்கு மாதிரியே தான்.
ஐயோ ஐயோ என்னடா ஆ ஒரு ஃபோன் இல்லை, ஒரு இது இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே வரல. டே என்ன காரியம்டா பண்ண போற? சரி மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. விடு ஒன்றும் கவலைப்படாத சரியா? ஒன்றும் நான் நினைக்க மாட்டேன். ஆ சரி மச்சான், உன் காலில் விழுந்து உன் காலில் கழுவினா கூட செஞ்ச தப்பு என்னைக்குமே போகாதுடா. பாடுறா உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அவனை 3வது வருஷம் ஒருத்தன் தொட்டான்னு வை, அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது சரியா? சத்தியமா சொல்றேன்டா, உன் மேல எந்த கோவம் இல்லடா. எங்கேயும் எப்பயும் கூப்பிட்டா வர மாட்டடா. உன் மேல காட்டுற அக்கறை தான்டா கடைசியா கோவமா மாறிடுச்சுடா. சத்தியமா சொல்றேன்டா, உன் மேல எந்த கோவமும் பொறாம இல்லடா. எனக்கு புரியுதுடா, எனக்கு புரியுது. நீ என்ன பாறையா? நான் பண்ணுறது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்க. கோவம் வருதா கோவப்படு, அடிக்கணும்னு தோணுதா அடி, திட்டணும்னு தோணுதா திட்டு. ஆனால் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மாறவே கூடாது. புரியுதா? விடுற அழுகாதடா, நான் சொல்கிறத கேளுடாப்பா. இந்த வாரம் நம்ம படத்துக்கு போகிறோம். இங்கே பார், 3 டிக்கெட் வாங்கியிருக்கேன். உனக்கு, இவனுக்கு, எனக்கு. புரியுதா? இந்த வாரம் படத்துக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். என்ன சொல்கிற? ஆ ஓகேவா? என்னங்கடா? ஆ என்னடா அதிசயமா இருக்கு? மழையில வரப்போகுதுடா. சரி மச்சான், ஒன்னா போவோம். மழை வந்தால் நினைவோம் சரியா? வாங்க போகலாம். எப்பட்றா நாங்கள் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டாக வந்த? அவன் சொன்ன மாதிரி தான், காலத்தை கேட்டால் குட்டிச்சோறு. நீ என்ன மலேசியாக்கா போக போகிற? அந்த இடம் விட்டா இந்த இடம். சரி அதெல்லாம் விடு. என்ன கரெக்டாச்சா இல்லையா? எங்கடா? அதுக்கு தான் நீ இந்த ஏரியாண்ட வர. ஆமாம் ஆமாம், சரிண்டா எனக்கு. ஆமாம், இவ ஆளை பார்க்க தான் என்ன கூட கூட்டிட்டு போகிறான். இவன் ஆளை பார்க்கறதுக்கு ஒன்றே எதுக்குடா கூட கூட்டி போனோம்? டி நீ கதையே மாற்றிடாதீங்கடா. சாமி வாங்கடா போகலாம்.